வீட்டுக்குள்ள இருக்கிற நிர்வாகத்தை எடுப்பதனால் அவ வந்து அந்த கணவன், இந்த சம்பாதிக்கிற கணவனை நம்மளுக்காக உழைச்சிட்டு வர அந்த கணவனுடைய ஆயுளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ எடுக்கிற விரதம் தான் மகாலட்சுமி விரதம். அதாவது வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது. எடுக்கிற இந்த முக்கியமான காரணம் என்னன்னா, கணவனுடைய ஆயுள் கூடுவதற்கு மிக சிறப்பாக இருக்கும். வீட்டின் செல்வ நிலை ரொம்ப பெருகும். அதுக்கப்புறம் வீட்டில் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெண்களுக்கு மாதவிடாய் அந்த தருணங்கள்ல இந்த விரதம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களால வழிபட முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணணும்? இப்போ நாளைக்கு மகாலட்சுமி விரதம்னா அன்னைக்கு வந்து அவங்கள என்னென்ன விஷயங்கள் தயாராகணும் மேடம்? இப்போ ஒரு மகாலட்சுமி விரதம் அப்படிங்கிறதுக்கு அந்த பூஜைக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்கும். என்ன மாதிரியான வழிமுறைகள் அது? நிலவாசல் கதவு அடைப்பு இருக்கவே கூடாது ஃபர்ஸ்ட் வந்து. அதுக்கப்புறம் முதலில் பூஜை பண்ணுவதற்கு முன் நம்ம நிலவாசல் கதவை வந்து இந்த நாள்ல எந்த விஷயம் செய்யவே கூடாது? இந்த நாளில் செய்யக்கூடாதுன்னா எந்த கெட்ட செய்திகள் வாங்கக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு பிறகு நம்ம வந்து வீட்டை அடைச்சிட்டு வெளியே போகக்கூடாது. அதே மாதிரி நம்ம வீட்டில் மகாலட்சுமி பூஜை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம எந்த இடத்துக்கும் போக வேண்டாம். என்ன மாற்றம் வரும் மேடம் வாழ்க்கையில? இப்போ இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க, மகாலட்சுமி விரதம் வந்து நல்லபடியா முடிச்சுட்டாங்க, மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துட்டா அப்படிங்கிற ஒரு வைப்ரேஷனோட அவங்க இருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கையில என்ன ஒரு மாற்றம் ஏதாச்சும் நீங்களே பார்த்துருக்கீங்களா அது மாதிரி? ஆமா, நான் தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜயரியர் சுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் தான் இருக்காங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். மேடம், வரலட்சுமி விரதம் வந்து ஆரம்பிக்க போது அப்படிங்கும்போது எல்லாரும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஏன் வரலட்சுமி விரதம் வந்து பெண்கள் மட்டும் இருக்காங்க, ஆண்கள் இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். இந்த நாளில் என்ன விஷயங்கள் செய்யணும், செய்யக்கூடாது, ஒருவேளை விரதம் இருக்க முடியாத சூழல்ல உள்ள பெண்கள் என்ன மாதிரியான ஒரு வழிபாடை மேற்கொள்ள முடியும்? மகாலட்சுமி வந்து ஆண் கிடையாது, பெண் தான். ஆமா, அதனால ஆண்களுக்கு நோ அட்மிஷன். அதனால மகாலட்சுமி ஆண் கிடையாது. ஒரு பெண் வந்து தாலி வந்து தாலி எடுக்கிறான்னா அவள் தான் கணவனுடைய ஆயுளை பெருப்பதற்கு அவ வந்து நிறைய அவள் பண்ணக்கூடிய உணவில் அவள் வந்து அவளுடைய குணத்தில் எல்லாமே அந்த கணவனுடைய ஆயுளை பெருகக்கூடிய தன்மை அந்த பெண்ணுடைய குடும்பம் நடத்தும் பண்பில் இருக்குது. அதனால் அந்த குடும்ப பண்பில் இருக்கும் அந்த பெண்ணால் அந்த ஆண் தான் உலகத்தில் உள்ள எல்லா ஆக்டிவிட்டீஸையும் அவன் உலகத்தை சுற்றி வருவான். பெண் வீட்டுக்குள்ளேருந்து அந்த ஆணை கவனிக்கும் மிகப்பெரிய பொறுப்பு அவளுக்குரியதாக இருக்கும். அதனால் அவள் வந்து அவன் கொடுக்குற சம்பாத்தியத்தை அவள் கையில் வாங்கி வீட்டுக்குள்ளே இருக்கிற நிர்வாகத்தை எடுப்பதனால் அவள் வந்து அந்த கணவன், இந்த சம்பாதிக்கிற கணவனை நம்மளுக்காக உழைச்சிட்டு வர அந்த கணவனுடைய ஆயுளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுக்கிற விரதம் தான் மகாலட்சுமி விரதம். அதாவது வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணும் ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது அவள் லட்சுமி கடாட்சமான பெண்ணாக வருகிறாள். அவள் தான் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு, ஆண் வந்து தன் பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு வர போகிறது இல்லை. பெண் தான் பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த இடத்துக்கு வந்து விளக்கேற்றுவதாக மகாலட்சுமி வருகிறாள். அதனால் அவள் வந்து அந்த விரதத்தை எடுக்கிறாள். ஆணை எடுக்கிறதை விட பெண் எடுக்கிறது இது ஒரு காரணம். ஓகேவா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி விரதம் வந்து என்னென்னா, எடுக்கிற இந்த முக்கியமான காரணம் என்னென்னா, கணவனுடைய ஆயுள் கூடுவதற்கு மிக சிறப்பாக இருக்கும். வீட்டின் செல்வ நிலை ரொம்ப பெருகும். அதுக்கப்புறம் வீட்டில் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். வீட்டில் ஒரு சந்தோஷமான, எப்போவுமே வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்கும்போது ஒரு சந்தோஷமான மனநிலையை உருவாக்கக்கூடியது இந்த ஃபெஸ்டிவல். நம்ம கும்பிடுற ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் ஒரு அட்மாஸ்பியர் சேஞ்சஸ் வந்து எப்போவுமே ரொட்டீனாக ஒரு வாழ்க்கை வர்றதுல இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டங்கள் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய மனநிலை மாற்றங்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதுவும் ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். ஆனால் மகாலட்சுமி விரதங்கள் வந்து கலசம் வைத்து வழிபாடு பண்ணலாம். வெறும் ஃபோட்டோ வச்சு, லட்சுமி ஃபோட்டோ வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் வழிபாடு பண்ணலாம். ஓகே மேடம். இப்போ அந்த பெண்களுக்கு மாதவிடாய் அந்த தருணங்கள்ல இந்த விரதம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களால வழிபட முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணணும்? இப்போ நாளைக்கு மகாலட்சுமி விரதம்னா
அன்னைக்கு வந்து அவங்களால விளக்கேத்த முடியாது. அந்த மாரி தடைகள் ஏற்பட்டுச்சுன்னா, இல்லாட்டா சில பேர் ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை. நான் கும்பிட வேண்டியாம தடை ஆயிடுச்சு அப்டின்னா, நீங்க மறுவாரம் வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி விரதம் எடுத்துக்கலாம். மறுவாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி விரதம் எடுப்பது தவறில்லை. ஆனா, அந்த அடுத்த வாரத்த விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரம் சொல்லிட்டு நீங்க எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிட்டே போக்கூடாது. அந்த வாரத்துல நமக்கு ஒரு தடை ஏற்பட்டுச்சுன்னா, அதுக்கு அடுத்த வாரம் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை எடுப்பது சிறந்த பலனை கொடுக்கும். என்னென்ன விஷயங்கள் தயாராகணும் மேடம்? இப்போ ஒரு மகாலட்சுமி விரதம் அப்படிங்கிறதுக்கு அந்த பூஜைக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்கும்ல. என்ன மாரியான வழிமுறைகள் அது? அதாவது மகாலட்சுமி விரதம் வந்து பொதுவா இருக்கும்போது, நம்ம நிலவாசலை அடைக்கக்கூடாது. அந்த ம். ஒரு வீட்டுக்குள்ள கலசம் உள்ளுக்கு வந்துருச்சு, விளக்கு ஏத்திட்டீங்கன்னா, காலையில நீங்க கலசம் வைத்து விளக்கு ஏத்தியாச்சுன்னா, அதுலேருந்து நிலவாசல் அடைக்கக்கூடாது. பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் நம்ம நிலவாசல் வந்து வாசக்கதவு வந்து மூடக்கூடாது. முத்தம் தொளிச்சு ஒரு விளக்கு பொருத்திட்டோம்னா, அன்னைக்கு ஈவினிங் நைட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம நிலவாசல் கதவ அடைக்கணும். அதனால நிலவாசல் கதவு அடைப்பு இருக்கவே கூடாது ஃபர்ஸ்ட்டு வந்து. அதுக்கப்புறம் முதலில் பூஜை பண்ணுவதற்கு முன், நம்ம நிலவாசல் கதவ வந்து நல்லா தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு, அங்க ஒரு பூஜைகள் நிலவாசல் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து, அங்க வந்து ஒரு தீபாராதனை காட்டுறதோ, இல்லாட்டா வெறும் கற்பூரமும் சாம்பிராணி புகைய காமிச்சாலே போதும். அத ஆரம்பிச்சுட்டு ஏன்னா அங்கருந்து தான் உள்ளுக்கு வாரா மகாலட்சுமி. அதனால அவ நுழைவாயில வந்து நம்ம அழகா மாவிலை தோரணம் கட்டி, நல்ல மஞ்சள் குங்குமம் தடவி, அந்த அவ வரும் வாசலை வந்து அலங்காரம் பண்ணி வைப்பது மிக முக்கியமானது. ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில பேர் நாளே வெள்ளிக்கிழமைக்கு முதல் வியாழக்கிழமையே கலசத்த ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுவாங்க. அப்படி ரெடி பண்ணி வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது. ஏன்னா, நீங்க நாளே வச்சுட்டீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு தூங்குவீங்க. தூங்குறது உங்களுக்கு தூங்கிட்டு மறுநாள் காலை எந்திரிச்சா நம்ம வந்து சவத்துக்கு சமம். அந்த ஓ! இடத்துல வந்து நம்ம வந்து கலசம் வச்சுட்டு தூங்குறது அ கூடவே கூடாது. கூடாது. ம். அதாவது அதாவது நம்ம வந்து படுத்துட்டோம்னாலே அது வந்து நம்மளுடைய டெட் செல்கள்லாம் வெளிய வரும். நம்ம கெட்டது ஃபுல்லா வெளிய வர்றது. சக்தி. அதனால தான் வாய் துர்நாற்றம், கண்ணுலேருந்து அந்த கெட்ட இதெல்லாம் நமக்கு வெளிய வருது. அப்படி வரும் இடத்தில் நம்ம வந்து அந்த புனிதமான கலசத்த வைக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது. ம். அதனால நம்ம வந்து என்னைக்கு மறுநாள் அதாவது வெள்ளிக்கிழமை வந்து பூஜைன்னா, வெள்ளிக்கிழமை தான் நீங்க கலசம் வைக்கணும். நாளே பூஜை ரூமில் கலசம் வைத்து ஆராத்தி எடுத்து கலசம் வைப்பது தவறு. அதனால நீங்க நாள் அதாவது வெள்ளிக்கிழமையே நீங்க காலையில எந்திரிச்சு வீடு எல்லாம் பெருக்கி துடைக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை. தண்ணி வச்சு அலசிக்கலாம். தண்ணி வச்சு அலசி ஊத்தலாம். ஆனா துடைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல வீட்டுக்கு முன்னால் கோலங்கள் நல்ல மாக்கோலம் போட்டுட்டு, துளசி மாடத்துக்கு நல்ல விபூதி, கொஞ்சம் ஒரு சின்ன பூவு, அப்புறம் 2 வளையல் வச்சு, அவளுக்கு சின்ன துணிய அவளுக்கு தண்டில் கட்டி வச்சுட்டு, அவள தொட்டு கும்பிட்டுட்டு வர்றது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள் வந்து கலசத்தை ரெடி பண்ணுவோம். அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு வாயில் கதவு முன்னாலேயே வைத்து கலசத்த ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணிட்டு 2 பெண்கள் வைத்து ஆராத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நம்மளுக்கு வீட்டுக்குள் வந்து ஒரு கலசம் வைக்கிறதுக்கு மேடை வச்சிருப்போம். அந்த மேடை வந்து ஒரு மரப்பலகை போட்டுட்டு, அதன் மேல் வாழை இலைய வைத்து, நல்ல தலை வாழை இலைய வைத்து, அதன் மேல் பச்சரிசிய போட்டு, அதுக்கு மேல வந்து நம்ம கலசத்த வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அத சுத்தி பூக்கள் வைத்து அலங்காரம் பண்ணணும். அப்புறம் 2 குத்து விளக்கு 2 பக்கம் அந்த மரப்பலகை முன்னால். அப்புறம் சின்ன குட்டி வாழைக்கன்னுங்கள எடுத்து வச்சுக்கணும். அந்த மரப்பலகைக்கு அந்த சைடு, இந்த சைடும் வச்சுக்கிறதும் முக்கியமானதாக இருக்கும். அப்புறம் நம்ம வந்து வர்ற பெண்களுக்கு, சுமங்கலி பெண்களுக்கு கண்ணாடி, வளையல், சீப்பு இதெல்லாம் வச்சு, அப்புறம் மஞ்சள், குங்குமம், இந்த தாலி சரடு குடுக்கலாம், நோம்பு கயிறு குடுக்கலாம். இதெல்லாம் வச்சு ஒரு தாம்பூலம் ரெடி பண்ணி, ஸ்வீட் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். எத்தன உங்களுடைய சுமங்கலி பெண்கள் வராங்களோ, அத்தன பெண்களுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். கலசம் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவாசலுக்கு அந்த சைடு வச்சு, கலசத்தில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, நீர் ஊத்தி கலசம் வைப்பாங்க. சில பேர் அரிசி போட்டு கலசம் வைப்பாங்க. ம். நீர் ஊத்தி வைக்கிற கலசத்தில் நீங்க வந்து எப்பவுமே நீர் ஊத்துற கலசம், நீங்க கலசத்துக்குள்ள தண்ணி ஊத்துறது வந்து ஒரு நிறைஞ்ச குடத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதிலிருந்து கலச தண்ணி எடுக்கணும். எப்பவுமே இப்போ வந்து அக்வாகார்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியா அக்வாகார்டுலேருந்து பிடிச்சு பிடிச்சு ஊத்தக்கூடாது. அ பூஜைக்காக ஒரு தண்ணிய வந்து ஒரு நிறைஞ்ச ஒரு குடத்துல நல்ல பித்தள குடமா எடுத்துக்கோங்க. அதில இல்லாட்டி செம்பு குடமா எடுத்துக்கலாம். அது நிறைவா தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த தண்ணியிலேருந்து மோந்து நிறைஞ்ச குடத்துலேருந்து தண்ணி மோந்து கலச தண்ணிய ஊத்தணும். அதில் சிறிது பன்னீரும் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இது
பச்சை கற்பூரம் போடுவது, கிராம்பு போடுவது, ஒரு ஏலக்காய் துண்டு போட்டுக்கிறது, ஒரு 5 ரூபா காயின் போட்டுக்கலாம், தங்கம், வெள்ளி காயின்களை போட்டுக்கலாம், நவரத்தினங்கள் இருந்தால் நவரத்தினங்கள் போடலாம், கொஞ்சம் பச்சரிசியை போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் போட்டுக்கலாம், கொஞ்சம் பூக்களை தூவி போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கலசம் அந்த தேங்காயில் நல்லா மஞ்சள் தடவி, நல்ல மஞ்சள் கொலைய கரைச்சி அதில் தடவி வச்சுட்டு, அப்புறம் அதில் குங்குமம் வைத்து அலங்காரம் பண்ணிட்டு, அந்த மா இலை கொத்தை வந்து கலச நீரில் வச்சு அது மேல் வந்து தேங்காயை வைத்து, அப்புறம் ஒரு ப்ளவுஸ் பீட்டை மடித்து அந்த தேங்காயின் மேலே குடுமியில் அந்த ப்ளவுஸ் பீட்டை அப்படி இது பண்ணி மாலை மாதிரி அப்படி போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கலசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கலசத்தோட நீங்கள் வந்து அந்த கலசத்தை அப்படி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரும்போது 2 பேர் அந்த கலசத்தை ஒத்தாளாக பிடிக்கக்கூட, 2 பேர் கலசத்தை பிடிச்சிக்கணும், 2 பேர் வந்து ஆராத்தி எடுத்து உள்ளுக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிடணும். கூட்டிட்டு ஒரு ஆள் வந்து இறக்கி வைக்கணும். அது வீட்டின் மூத்த சுமங்கலி வந்து அந்த கலசத்தை இறக்கி அதோடைய மேடையில் வச்சிடணும். வச்சுட்டு அது காலையிலே பண்ணிடணும் இந்த கலச பூஜை. இந்த கலசம் வந்து வீட்டுக்குள்ளே வந்தோடனே அதுக்கு போய் நடை சாத்துறது கூடாது, உட்கார்ந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபம் கலசம் வந்ததுலேருந்து தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஊதுபத்தியும் நறுமணங்களும் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கலசத்துக்கு அலங்காரம் வீட்டுக்குள்ளே வந்தப்பறம் அந்த கலசத்துக்கு உங்கள் நகைகள் எல்லாமே போடலாம், தாளிச்சரடு எல்லாமே போட்டு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம். பூக்கள் அலங்காரம் எல்லாமே பண்ணி அந்த கலசத்தை வந்து அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சமையல் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த கலசம் ரெடியான பிறகு நீங்கள் சமையல் பண்ணுவதற்கு முன்பு காப்பு கட்டுதல் அப்படிம்போம். கலசத்தை முன்னால் வந்து உங்களுடைய சரடு வச்சுருப்பாங்க, அதாவது கையில் கட்டுற சரடு இருக்கும். அந்த சரடில் 9 முடிச்சு போட்டு வச்சிடணும். அந்த 9 முடிச்சு சரடை காப்பு கட்டுவது போல் கட்டி அதை வந்து காப்பு கட்டினதுக்கப்புறம் நீங்கள் சமையல் ஆரம்பிக்கிறீங்க. சமையல் அதாவது சமையல்னா வரவண சாதங்கள் வைப்பது மிக சிறப்பாக இருக்கும். தேங்காய் சாதம், தயிர் சாதம், அப்புறமா இது எலுமிச்சை சாதம் இதெல்லாம் வைக்கலாம், சக்கரை பொங்கல் வைக்கலாம். இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுறது, வடை பாயாசத்தோட சாமி கும்பிடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த சக்கரை பொங்கல் வந்து நெய் மணத்துடனும் ஏலக்காய் மணத்துடனும் அப்புறம் ஊதுபத்தி நறுமணம் அப்புறம் பூக்களுடைய நறுமணம் இதெல்லாம் சேர்ந்து மகாலட்சுமியுடைய வாசம் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம வீட்டில் மகாலட்சுமி ஐக்கியம் ஆயிருப்பா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அந்த அந்த அறிகுறி வந்துடும். இந்த மனங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே தெய்வீக இது தெரிஞ்சிடும். அதனால இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு வீட்டில் ஒரு 5 சுமங்கலிகள் எடுக்கலாம், 3 சுமங்கலியை கூப்பிட்டுக்கலாம். வந்து அவங்க வந்த உடனே அவங்கள ஒரு முக்காலிம்பாங்க அதில் உட்கார வச்சு அவங்களுக்கு நல்லா தண்ணி கொடுத்துட்டு, அப்புறம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்வீட் கொடுத்துக்கலாம். அப்புறம் அவங்கள சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள முக்காலியில் உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த தாம்பூலத்தை கொடுத்துட்டு, அவங்க பாதத்தில் சந்தன குங்குமம் வச்சுட்டு, கன்னத்தில் சந்தன குங்குமம், கையில் வைப்பது, நெற்றியில் வைப்பது இதை வச்சுட்டு அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அவங்கள மனநிறைவாக அனுப்பி வைக்கும்போது உங்களுக்கு மகாலட்சுமி வாசம் முழுமையாக இருப்பதாக இருக்கும். ஓகே. இந்த நாளில் எந்த விஷயம் செய்யவே கூடாது மேடம்? இந்த நாளில் செய்யக்கூடாதுன்னா நம்ம வந்து அதுதான் சொல்கிறேன் இல்லையா, எந்த கெட்ட செய்திகள் வாங்கக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு பிறகு நம்ம வந்து வீட்டை அடைச்சிட்டு வெளியே போகக்கூடாது. அதே மாதிரி நம்ம வீட்டில் மகாலட்சுமி பூஜை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம எந்த இடத்துக்கும் போக வேண்டாம். பூஜை முடிவதற்கு முன்னக்கூட்டி நீங்கள் எங்கேயாச்சும் போயிட்டு வரணும்னா போயிட்டு வரலாம். அதுக்கு போக ஈவினிங் நேரம் எக்காந்துக்கணும், யாருக்கும் தண்ணியோ எதுவுமே அது எப்போவுமே கொடுக்கக்கூடாது. வீட்டுக்குள் வரும் பெண்களுக்கு கண்டிப்பாக தண்ணி கொடுக்கணும். வேண்டாம்னு சொன்னாலும் தண்ணி கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து மற்றவங்களுக்கு கடன் கொடுத்தல், மற்றவங்களை பற்றி அவதூறு பேசுதல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபுல்லாகவே தெய்வீக மனம், ஸ்லோகங்கள் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை மட்டும் தான் சொல்லணும். அழிஞ்சு அடுத்தவங்களுடைய தாட்ஸ் எதுவுமே வரக்கூடாது. மற்றவங்களுடைய எண்ணங்கள் வந்து அதிர்வுகள் இங்கே வரக்கூடாது. இறைவன் பற்றி ஒரு சிந்தனைகள் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். என்ன மாற்றம் வரும் மேடம் வாழ்க்கையில்? இப்போ புத்த நாள் கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க, மகாலட்சுமி விரதம் வந்து நல்லபடியாக முடிச்சுட்டாங்க, மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துட்டா அப்படிங்கிற ஒரு வைப்ரேஷனோட அவங்க இருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கையில் என்ன ஒரு மாற்றம் ஏதாச்சும் நீங்களே பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஆமாம், நான் பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் லட்சுமி பூஜை பண்ணுவது எனக்கு மகாலட்சுமி அவ்வளோ, நான் மகாலட்சுமி ஃபோட்டோவே என் மகாலட்சுமி இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நானே அசிம் பண்ணி வரைஞ்சி அதை வழிபாடு வச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ இதானது. அதனால் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறவங்க முகத்தில் தெளிவு கிடைக்கும், அழகு கூடும். மகாலட்சுமி இப்போ நீங்கள் வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸ்னால் எப்படின்னா அவங்க முகம் வந்து எப்போதும் பார்க்குறத விட அன்னைக்கு வந்து ரொம்ப அழகாக தெரிவாங்க.
இருப்பாங்க. ஒரு பொலிவு இருக்கும். பொலிவு இருக்கும். அந்த தேஜஸ் வந்து அவங்களுக்குள்ள இதாகும். அவங்களுக்கு ஏஜ் ஃபேக்டே வராது. ரொம்ப யங்காவே இருப்பாங்க. யங்காவே தெரிகிற மாதிரி இருப்பாங்க. அதனால அவங்க அந்த மாதிரி உள்ளவங்க மகாலட்சுமி யோகம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து கையில் வந்து செல்வம் நிலைத்து இருக்கும். இவங்க கையில ஒரு பணம் போச்சுன்னா இன்னொரு பணம் வந்துகிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு பக்கம் போற மாதிரி பக்கம் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும். அதனால இவங்களுக்கு வந்து பண வரவுகளுக்கு வற்றாமல் இருக்கும். என்ன கடன் எது இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பணம் வந்து தங்கிக்கிட்டே இருக்கும். அந்த மகாலட்சுமி யோகம் உள்ளவங்களுக்கு. அதனால இவங்க பணவரவு அதிகமா இருக்கும். இவங்க கையால் வாங்குபவர்கள் பணம் செல்வந்தர்களாக இருப்பாங்க. இவங்க சுத்தி இருக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் எல்லா கோரிக்கையும் இவங்களுக்கு வந்து நடக்கும். அந்த மாதிரி மகாலட்சுமியுடைய அம்சம் பொருந்து வரலட்சுமி விரதம் இருந்தவங்களுக்கு செல்வ நிலை உயரும். அதே மாதிரி இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் யார் வீட்டுக்குள்ளேயும் கால் வைக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க. அவங்க போயிட்டாங்கன்னா அந்த வீடு வந்து செழிப்பினுடைய இதுக்கு வரும் அப்படிங்கிறது. அதனால அவங்க ஒரு சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மகாலட்சுமியுடைய வசியம் உள்ளவங்களுக்கு அது உண்டு. அதனால செல்வ நிலை உயரும், மன அமைதி கூடும். எந்த இடத்தில் சுக்கிரன் பவர்ஃபுல்லாக இருக்காளோ, எந்த வீட்டில் செல்வம் நிலை அதிகமாக இருக்கோ அந்த வீட்டில் பெண் பவ்யமாக இருப்பாள். அமைதி நிலைக்கு வந்துருவா. அவ அமைதி நிலைக்கு வந்து மகாலட்சுமி தங்குறதுக்கு ஆசைப்படுவா. அந்த வீட்டில் வந்து நான் தங்குறேன் அப்படின்பா. என்னைக்கு வந்து அவ ரொம்ப கொதிக்கிறாளோ, அதாவது ஒரு பெண் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ஆணுக்கு நிகராக போரிட்டு சண்டை போடுறான்னா அவ வந்து கண்டிப்பாக மகாலட்சுமி அம்சத்தை பெறுவதுக்கு இல்லை. அவ வந்து காளியுடைய அம்சமாக எடுத்துருவா. அதனால இங்க வந்து மகாலட்சுமி அம்சத்துக்குரியவள் வந்து என்னன்னா அவளுக்கு ரொம்ப பணிவா இருக்கணும், சவுண்டா பேசக்கூடாது, பாத்திரம் உருட்டக்கூடாது. அந்த வீடு வந்து ரொம்ப அமைதியாக சந்தோஷமான வீடாக அது நிலவ வைக்கும். அதனால் மகாலட்சுமி பூஜை பண்ணி மகாலட்சுமி வசியப்படுத்துறவர்களுக்கு அமைதி கூடிக்கொண்டே போகும், வீட்டில் சந்தோஷம் நிலவும், செல்வ நிலை கூடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நான் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து இந்த வரலட்சுமி விரதம் இருந்து மகாலட்சுமியை வீட்டுக்கு கூப்பிட்ற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் நன்றி மேடம். நன்றி.